ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு ஹைவேல, அதாவது நம்ம கிருஷ்ணகிரி நோக்கி மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஹைவேல போகிற வழியில் என்னென்ன இருக்கு அப்படி அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற சும்மா ஒரு பகலில் ஒரு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஹைவேஸில் போயிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ரெட் லைட் ஏரியா, அதாவது நடக்கக்கூடிய மிகப்பெரிய ரெட் லைட் ஏரியா சொல்லலாம். அந்த ரெட் லைட் ஏரியா பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர், ஒரு 20 மீட்டர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குங்க நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த கிளைமேட்டும் வந்து வேறவலாக இருக்குது. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக அட்டகாசமாக இருக்குது. அதாவது முதல்லாம் வந்து வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது வெயிலில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா அது வண்டி எடுக்கணுமே கொஞ்சம் கழுப்பாக இருந்தது. ஏன்னா அனல் காற்று ரொம்ப பறக்கும் அப்படியே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா அந்த மரங்கள்லாம் பசுமையாக இருக்குது. பார்க்கும்போது அது அந்த வேற லெவலாக இருக்குது. சுத்தோட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ப்ளே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலைகள் பார்த்தீங்கன்னா அது வந்து செமையாக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது அந்த மேகங்களும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது அந்த காற்று அப்படி இயற்கையான காற்று அதை அடிக்கும் போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. எப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அனல் காற்று மட்டும் இல்லை. அந்த அனல் காற்று இல்லாதப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் பகல் இந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2:30 ஆச்சு. நம்ம அப்படியே குடிநடியாக அப்படி சொல்கிறது நடந்து போல அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன வச்சுக்கோங்களேன், இது கேமராலாம் நம்ம கடையில் மாட்டிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா கையிலேயே தான் நம்ம கேமரா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டணும்னா ஒரே கையில் ஓட்டுறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது போய் இந்த மாதிரி குழிக்குள்ள தான் விட்டு மூக்கெல்லாம் உடச்சிக்கணும். நான் என்னமோ நினச்சேன், ஆனால் பட் இன்றைக்கி நான் வெயில் அடிக்கும் ரொம்ப அடிக்கும் நான் நினச்சிருந்தேன். ஆனால் பட் பரவாயில்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்டுலாம் நடக்குது போல். இங்கே பாருங்க, டிரைவிங் கற்றுக்கிறாங்க போல். அப்போ தான் ஒரு ஸ்கூட்டியில் வந்து 4 பேர் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் ஏரியா நீ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெட் லைட் ஏரியா வந்து பக்கம் நெருங்கியாச்சு. இந்த பாலம், அதாவது இந்த பாலம் ஏறி இறங்கினோடனே, இந்த மேடு ஏறினோடனே ரெட் லைட் ஏரியா இங்கிருந்து ஆரம்பமாயிரும். ஏற்கனவே நிறைய வீடியோலாம் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலையும் நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்டே இருந்தாங்க, என்னப்பா நீ எந்த வேலை பண்ணுறேன் அந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்ட்டு. நமக்கு அந்த வேலைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த ஹைவேயில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுடைய இதுக்கு தொழிலுக்கு நான் வந்து எப்படி வச்சுக்குவேன், ஒரு இதை கெடுக்கிறதுக்கு நான் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் மோசமான ஆள் கிடையாது. எனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த ஏரியாவில் இங்கே நடக்குது, அதே மாதிரி இங்கெங்க அப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட இது. அது வந்து அந்த வியூ பாயிண்ட்டும் மேகாலயா வியூ பாயிண்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள் சரியான ஸ்பீடு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாமல் வேற லெவலாக. ஆனால் வேகம் முக்கியம் தான். ஆனால் பட் எங்கே பாருங்க மக்களே, அந்த மலை பாருங்க பார்க்கும்போது வேற லெவலாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த வீடுலாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. நானும் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் நானும் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு காட்சிலாம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இந்த ரெட் லைட் ஏரியா எங்கெல்லாம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எதாருங்க ஒரு டூல் வச்சுட்டு இருக்கா, அந்த டூலர் வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கரம் ஃபுல்லாக ரெட் லைட் ஏரியா தான். இந்த கரம் ஃபுல்லாக, அதாவது இந்த கரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்க, அந்த டூலர் வளைஞ்சு பொறுத்து பார்த்தீங்களா மக்களே, அந்த டூலரு காரம் இங்கே தான் ஸ்டார்டிங் ஆயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவங்க வயிற்று பொழப்புக்காக நிறுத்திட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க பொழப்புல மண்ணை போட கிடையாது. என்னோட இது எங்கள் ஹைவேல இந்த இது நடக்குது அப்படின்ட்டு என்னோட இது அவ்வளோதான். வீடியோவாக போட பண்ணுறது தான் என்னோட இது. இப்போ பாருங்க, அதே மாதிரி அந்த மேகம் வந்து செம்மையாக இருந்துச்சு, வேலை இருக்குது. பார்க்கும்போது கிலோமீட்டர் வேலை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பனைமரம் வரிசையாக இருந்தது. பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. பாருங்க, டூ வீலர் என்ன வேகம் போயிட்டு இருக்கிறான் பாருங்க. அதாவது ஒரு காரோட வேகம், அதாவது ஒரு 120 140 போயிட்டு இருப்பான் நினைக்கிறேன். அந்த ஸ்பீடு போயிட்டு இருக்கான். நான் சும்மா ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி அப்படியே ஒரு 20-30 போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து ட்ராவல் விளாகுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராவல் விளாக போடலாம், அதாவது கண்டென்ட் எவி போடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சொல்றதுன்னா இயற்கை தாங்க. அதாவது இதெல்லாம் காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மரம் செடி கொடிகள்லாம் பசுமை இல்லைனா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இப்படி வறண்டு போயிடும். அதாவது நம்ம இவ்வளோ தொலைவு நான் ட்ராவல் பண்ணோம்னா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முடியாது. அதாவது அந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியுது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரோடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த செடி, அதாவது அந்த பார்க்கு மாதிரி எல்லாம் கிளியராக வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அதெல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் மக்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த லாரி நின்றுட்டு இருக்கு இல்லையா, இங்கேயும் நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து லாரியை வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். அப்படியே மக்களை ஒன்று சொல்ல மாட்டேன். ஆனால் நேற்று நடந்த மேட்ச் வந்து வேலையோட இருந்துச்சு நினைக்கிறேன். குஜராத்துக்கும் மும்பைக்கும். நீங்கள் எத்தனை பேர் மேட்ச்சை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் மேட்ச்சை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கண்டிப்பாக நான் மும்பை தோற்று போயிரு தான் நினச்சேன். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம ரோஹித் சர்மா சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அந்த அளவுக்கு ரன் அடிக்கலைன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வின் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குஜராத் வின் ஆகிட்டு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா மக்களை எங்கே பாருங்க, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட்டட் ஏரியா தான். ஃபுல்லாகவே அப்படியே மக்கள் எங்கே இருந்து அங்கே வரையும் அப்படியே ஜகன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பச்சை கலர் சிங்கிச்சான், கருப்பு கலர் சிங்கிச்சான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியாவும் தான் அந்த ஏரியா தான் பயங்கரமாக. நீங்கள் இப்போலாம் அது கண்ணில் தென்பட மாட்டாங்க. நைட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதே எதிர்விட்டமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மேட்ச்சு சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் இறங்குனது ஜானி ஃபோர்ஸ்டோ அப்படிங்கிற இங்கிலாந்து வீரர். அது பார்த்தா நம்ம இந்தியா வீரர் ரோஹித் சர்மா, இவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்க சும்மா அப்படியே வேற லெவலாக அப்படியே ஸ்டார்டிங்லேயே அப்படியே சொல்லணும்னா 6-4 போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஜானி ஓட்டு கேட்ச் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் நாள் களத்தில் நிற்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6-4 போயிட்டே இருந்தது. வேற லெவலாக. நானும் ரோஹித் சர்மா ஒரு 200 ரன்னு 100 ரன் அடிச்சிட்டு போக தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 150 ரன் அடிச்சிருவார். ஒரு டோட்டல் வந்து ஒரு 250 போய் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பட் கண்டிப்பாக அது போகலை. அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக கரெக்டாக கேட்ச் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டம் வந்தீங்கன்னா ஒரு 3 ஓவரில் வந்து ரன்னை பெருசாக எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி திலக் வர்மாவும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆடினார். அதே பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரை மட்டும் தான் ஒரு 3 6 அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட ஓவர்லாம் அடிக்கவே இல்லை. வேஸ்ட் ஆஃப். அதாவது இவங்க அடிச்சிருந்தா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 டார்கெட் போயிருக்கோம். இருந்தாலும் அந்த அளவுக்கு அடித்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு 228 ரன் அடித்தாங்க. ஆனால் பாராட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் 228 ரன் அடித்து அதே நோக்கி சொல்லுன்னு வச்சுக்கோங்க, குஜராத் இறங்கிச்சு ஓப்பனிங் இறங்கினோடனே நம்ம கில்லு 2 பாலில் அவுட் ஆகிட்டார் எல்பியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே களத்தை தாக்கு பிடிச்சிருந்தாரு. 48 பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன்னு சும்மா சரா மாதிரியாக போயிட்டே இருந்தது. சாய் சுதர்சன் நிச்சயம் கண்டிப்பாக வந்து ரன்னு வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பட்டு வின் ஆயிடுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பட்டு நடக்கலை. இங்கே பாருங்க, மிலிட்ரி வண்டிலாம் வரிசையாக போகுது. மக்கள் இங்கே பாரு, ஆர்மி வண்டிலாம் பார்க்கலாம். அங்கே பாருங்க, இந்த வண்டியில் அப்போலாம் இந்த மாதிரி வண்டியை இப்போ தான் பார்க்குறேன். வேறெல்லாம் போயிட்டுருக்கு. மக்கள் இது மாதிரி இங்கே ரெட் லைட் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாக ரெட் லைட் ஏரியா தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஃபுல்லாக இணைச்சிட்டு இருப்பாங்க மக்கள். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டி ஆர்மி வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி பக்கம் போயிடுச்சு. இங்கே பாரு, கண்டினியூவாக போயிட்டே இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமானு தெரியல. ஆனால் பட் வர ஆர்சிஎஃப் நினைக்கிறேன், ஆர்சிஎஃப் போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. வேற லெவலு. இப்போ நம்ம அப்படியே இந்த மேட்சை பார்த்து வந்து நாங்கள் ஒரு மெயின் ஒரு ரெட் லைட் ஏரியா சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஏரியா தான் மெயின் ஃபோக்கஸே. அங்கே தான் கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணகிரி போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளால அதுதையும் கேமரா வந்து தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், சார்ஜ் வர கொஞ்சம் டையாக கம்மியாக இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த லாரி டிரைவர்லாம் பாவம். ஏன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைம் தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கே போவாங்க. ஏன்னா
ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எங்கேயோ கொஞ்சம் கேவலம் சதுர விட்டு கொஞ்சம் அந்த டூ வீலர்லேயும் மோதிருப்பேன். அந்த ப்ரோ டூ வீலர்லேயே நேரம் மூச்சு விட முடியல. அதாவது திடீர்னு அந்த வண்டியோட புகை வந்து கரெக்டாக மூஞ்சி கடிச்சிட்டு மூச்சு விட முடியல. அந்த அளவுக்கு பாரு பையன் பாரு பார்த்துட்டே போகிறான் பாருங்க. இந்திக்காரெல்லாம் பார்த்துட்டே போகிறானுங்க. டூலர் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, வேலோட இருக்குது. அப்படியே பார்த்து இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் பண்ணுங்க நீங்களும் முடிஞ்ச ஓரளவுக்கு. இந்த மாதிரி அழகான ஒரு வியூ பாயிண்ட்டும் சரி பாரு ரசிங்க. ஏன்னா வீட்லேயே இருக்காதீங்க. இங்கே பாருங்க வேற லெவலான ஒரு ஏரியா சொல்லலாம். அந்த ஏரியாலாம் பயங்கரமான ஒரு ஏரியா. பாருங்க மக்களே செம்மையா இருக்குப்பா. அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க. அந்த மேகம் பாருங்க அப்படியே தனியா தெரியுது பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குலாம். இது ஒரு மேடு. இங்க பாருங்க அப்படியே அந்த ரோடு இப்படி இறங்கி அப்படியே மேலே ஏது பாருங்க. அப்பா வேற ரோடுங்க. சொல்றேன்னா வண்டி வந்து ஆக்சிலேட்டர் மேலாம் வைக்க தேவையில்ல. காலு அது பாட்டு விட்டு அது பாட்டு சல்லுன்னு இறங்கல போயிட்டே இருக்கு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சரியான டவுனு. பச்சை பசேன்னு இருக்குது அப்படி இயற்கை பாருங்க. பார்க்கறதுக்கு வேலோலாம் இருக்கு, அற்புதமா இருக்கு. நானும் தான் எவ்வளோதான் பேசுறது, வாய் வலிக்குது. பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கடை இருக்குது போல். இந்த லாக் டிரைவரெல்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே டீ காஃபி சாப்பிட்டுலாம் போகிறாங்க. பரவாயில்ல, அங்கங்கே சின்ன சின்ன ஒரு கடை இருக்குது. வேலைலாம் இருக்குது பாருங்க. அந்த ரோடு அதில் மரம் தான் பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா மரத்தில் உட்காந்து எல்லாம் சரக்கு எல்லாப்படி சரக்கு சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க ஜாலியாக. அந்த மரத்தில் நல்லா குழு 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 நல்லா ஏசி கற்று மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரி குழு குழு சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்க நம்ம அந்த மேலே பார்த்தோம் அந்த பள்ளம். அந்த பள்ளத்தை இறங்க கட்டத்தில் மேட்டில் ஏறி போயிட்டு இருக்கோம். இது என்ன ரோடுன்னு தெரியல. ஆனால் பட் இதுக்குள்ள ஒரு ரோடு போயிட்டு இருக்கு. இது ஒரு ஹைவேஸ் தான் நினைக்கிறேன். இங்கே பாரு இது ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் பட் என்ன ஊருன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா நினைக்கிறேன். இது வண்டி பார்க்கிங் ஏரியாவா இல்லை அது செட்டான்னு தெரியல, அதாவது ஒர்க் ஷாப்பான்னு தெரியல. எவ்வளோ வண்டி நிச்சுட்டு இருக்கு பாருங்க. அட்டகாசமான ஒரு ஏரியா சொல்லலாம் மக்களே. இங்கே பாருங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாவம். அவங்கள கொஞ்சம் கவர் பண்ணாம முட்டேன். அதாவது ஹைவேல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க லேடிஸ் எல்லாம். அதாவது இந்த செடிங்களுக்கு வந்து பாத்தி மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. அதாவது மழை பெஞ்சா வச்சுக்கோங்க தண்ணி வந்து அதுக்குள்ள நிற்கிற மாதிரி கொத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் வச்சுக்கோங்க ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விழாக்கராக மாறணும். இந்த மாதிரி பாருங்கள் இந்த ரோட்டோரத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது கண்டிப்பாக நடக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹேமு ஒரு குறிக்கோளாக தான். இதில் கிடைக்கிற இன்கம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு 10% 20% கண்டிப்பாக அவங்களுக்கே நான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இந்த ஊரில் அதாவது இந்த ஹைவேல இந்த மாதிரி ஒரு மரங்கள் அதே மாதிரி வீடு மலைகள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த பையன் பாருங்க ஒரு கையை விட்டு ஃபோனை நோண்டிட்டு அப்படியே ஜாலியாக ஓட்டிட்டு போகிறான். ஏதாவது கொஞ்சம் அப்படி திரும்பிட்டோன்னா என்ன பண்ணுறது யோசிக்கணும் பாருங்க. ஏன்னா ஃபோன் சொல்கிறேன்னா இம்பார்ட்டன் தான். பட் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது காலேஜில் ஃபஸ்ட்டு சேர்ந்தவங்களுக்கா எனக்கு தெரியல. ஃபோன் இம்பார்ட்டன் தான். ஆனால் பட் அந்தளவுக்கு நமக்கு உயிரும் இம்பார்ட்டன்ட்டு.
ஏன்னா உயிர் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. பெருசாக நான் போய் சாதிக்க போகிறதில்ல. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு போய் பேசிகிட்டே போகலாம். ஆனால் இருந்தாலும் என்னதான் விழிப்புணர்வு நம்ம பற்றி பேசினாலையும் இந்த பார்க்குறவங்க யாரும் அது இதுவும் கேட்கவும் மாட்டாங்க, அதை மாற்றிக்கவும் மாட்டாங்க. அதே நம்ம நெகட்டிவான நியூஸ் ஏதாவது போட்டோம்னா அதுக்கான கமெண்டும் லைக்கும் அப்படி பிச்சுட்டு போவோம், எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நாம் ஒரு இந்த மாதிரி ஒரு வியூ அதாவது பண்ணால் ஒரு விலாக் எடுத்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறோன்னா அது கண்டிப்பாக அது பெருசாலாம் போகாது. பாருங்கள் இந்த பஸ்ஸு பாருங்கள், கவர்மெண்ட் பஸ் தான். இத்தனைக்கும் இண்டிகேட்டர் போடல. அதாவது லெஃப்ட் சைடில் வந்தான், ரைட் சைடில் வளைஞ்சு போயிட்டுருக்கான். அதாவது ஒரு இண்டிகேட்டர் போட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு எண்ணமே இல்லை. இப்படி தான் ஆக்சிடென்ட், நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரே பச்சைமுத்து காலேஜ் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு காலேஜ் சொல்லலாம். பச்சைமுத்து காலேஜ் இது. இங்கே பாருங்கள், இந்த டிராஃபிக்கை பாருங்கள், எங்கே போகிறான் மட்டும் பாருங்கள். இந்த டூலரு அப்படியே அவங்க போகிறதே தெரியல, எந்த பக்கம் வரானா அந்த பக்கம் வரானா தெரியல. ஆனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கான். அதை பிரித்து விட்டுருக்காங்க, 2 ரோடு பிரித்து விட்ருக்காங்க. அதே ரோட்டில் போக வேண்டியதானே. ஏன் இந்த டூலர் பாதையில் வந்து குறுக்கா மறுக்கா வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் டூலருக்காரனே வந்து பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு போகிறாங்க. அதாவது பஸ்ஸுக்கார இப்போ போனால் பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஏதாவது இண்டிகேட்டர் போட்டு திருப்பணும் அப்படிங்கிறத ஒரு ஃபாலோ இது கிடையாது. என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே வேறு போலீஸ்கார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஏன் கேமரா கட்ட வச்சுனா மக்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் இருப்பாங்க, அதனால தான் கொஞ்சம் கேமரா கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஆனால் எந்த வழி வரும்போது நிறைய காலேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஜோதி லேசர் ஐ ஹாஸ்பிட்டல். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு காலேஜ் தான் நினைக்கிறேன். அதாவது ஜீசஸ் பாடம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுவும் ஒரு காலேஜ் தான் நினைக்கிறேன். இது வந்து ஐ ஹாஸ்பிட்டல். பரவாயில்ல. அதாவது பாருங்க, அதாவது மரத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, மரத்துக்கு வெளியே. அதாவது மரத்தை வந்து சாவடிக்கல, பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம்தான். இது பாருங்க, ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டு நல்லா ஹாயாக காற்று வாங்கிட்டு போகிறாரு பாருங்க தலைவர். செம்மையாக இருக்குது மக்களே. அப்படி நல்லா சில்லுன்னு அந்த கிளைமேட்டும் அந்த இயற்கை பார்த்துட்டு போகிறதுக்கும் கேரளாக இருக்குது. நம்ம ஓடி ஓடி உழைச்சி அப்படி என்னத்தான் கொண்டு போக போகிறோம். கடைசி வரைக்கும் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை சேர்த்து வைக்கணும். ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு கடைசி காலத்தில் யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் ஜாலியாக சுற்றணும், ஒரு ஜாலியாக இருந்தது அப்படின்ட்டு பாருங்க. இந்த போலீஸ்கார் பாருங்க பார்த்துட்டே போகிறாங்க, கேமரா எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டே போகிறாங்க. சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வேற ஒருத்தர் தான் வச்சுக்கோங்களேன், வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு இருக்காங்க. இவங்க பரவாயில்ல, இவங்க எதுவும் பேசலை, திரும்பி பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டியூட்டிக்கு டைம் ஆச்சோ, அதனால தான் கம்முன்னு போகிறாங்களா எனக்கு தெரில. சரி விடுங்க, கண்டிப்பாக வரைக்கும் நமக்கு நல்லது. பாருங்க மக்களே, அந்த பூ பாருங்க, ஒரு ரோடு அந்த பூ நல்லா இருந்துச்சு. கத்திரிப்பூ கலர்னு நினைக்கிறாரு, என்ன கலராக தெரியல அது, பட் நல்லா இருந்துச்சு அந்த பூ கலரு, செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. எங்கே பாருங்க, பாருங்க அந்த குட்டி குழந்தை பார்த்து போது பாருங்க. பாருங்க வீடியோ இதனால அப்படியே எட்டி பார்த்துட்டு போது பாருங்க. அது எவ்வளோ க்யூட்டா அது எட்டி பார்த்துட்டு போகுது. பாருங்க அந்த கடைசி வரைக்கும் எட்டி பார்த்து போகுது மக்களே. பாருங்க பாருங்க என்னவே அந்த குழந்தை எட்டி பார்த்துட்டு போகுது. சரிங்க, கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பார்த்து வரலாம். அவங்க எங்கே போயிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பிடிக்க முடியல அவங்களால. அந்த சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாருங்க கேமரா ஜூம் பண்ண முடியாது, ஆனால் பட்டு அது எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. என்னன்னு
பார்த்தீங்கன்னா நிறையா, அதாவது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் பாருங்க, ஃபுல்லாக இது பூரா தென்னந்தோப்பு ஃபுல்லாக. கண்டிப்பாக ஒரு கேமரா வாங்கி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி செல்லு கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். அது கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேமரா வாங்கிடுவேன். இன்னும் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக போடுவேன். அதாவது இன்னும் அந்த வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக பண்ணுவேன். இப்போ பாருங்க, அதாவது ஒரு லைட்டு கம்பெனி நினைக்கிறேன், அதுக்காக இது பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு விஜய் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஆக்சிடென்ட் ஐசியூ, விஷமுறிவு இதய சிகிச்சை, அதுக்கான மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். எல்லாம் இங்கே தான் நடந்து போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு தான். பாருங்க எக்கச்சக்கமான வண்டி பாருங்க இந்த ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கார பணத்தை அள்ளுறாங்க. இவங்கெல்லாம் சம்பாதிச்சு எங்கே போய் கொட்டுறாங்க? ஹாஸ்பிட்டல் தான் கொட்டுறாங்க. கேட்குறாங்களா? ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடுங்கன்னா கேட்குறாங்களா? அதை எடுத்து நம்ம வீடியோ சொன்னாலையும் எது சொன்னாலையும் அதான் தட்டி விட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இன்னும் அந்த ஒரு 100க்கு ஒரு 50% கெமிக்கல், அதாவது மருந்து கலந்த உணவை தான் மக்கள் போய் விரும்பி சாப்பிட்றாங்க. இதை அதான் சொல்லணும், அந்த சாஸு அது இன்னும் கண்டது போனது பொடி கிடி எல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த டேஸ்ட் பார்க்க எல்லாம் போடுறாங்க. அதே சாப்பிட்டு போய் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, அப்புறம் இருதய பிரச்சனை, அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான், எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ கூட தப்பு சொல்ல வரல, கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா அந்த காலத்தை முப்பாட்டங்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதுங்க பிபி சுகரு, எப்போங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க மணிக்கணக்கா, யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா நல்லா சாப்பாடு இருந்தது, நல்லா களி கூழ், கேப்பக்களி சொல்லுவாங்க, நல்லா கேப்பக்களி, நல்லா கூழ், அப்புறம் செஞ்சோள கூழ், அப்புறம் தினை, அப்புறம் அந்த சின்ன சின்ன தானியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பேர் என்னென்னு சரியா தெரில, சம்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, நல்லா போய் தானியில் இருந்தாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேட்டுக்காட்டு பண்ணையம் தான். இது மாதிரி தண்ணி உரம்லாம் போட்டு பாத்துறது கிடையாது, மேட்டுக்காட்டு பண்ணையம் தான். அதனால் கொஞ்சம் மக்கள் அது சாப்பிட்டாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டிங்கிறத பார்த்தீங்கன்னா 2-3 வச்சுருந்தாங்க அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா. அது ஒன்று சொல்லவே தேவையில்லை, அது ஒன்று இருந்தது அந்த மக்கள்கிட்ட. அப்படியே இருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 70, 80, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள், அதாவது 100 வயசு வரைக்கும் சராசரியாக. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஆப்போசிட்டு தான். அதாவது நாமளாம் ஒரு 50 வயசு தாண்டமா அப்படின்னா எதிர்பார்த்தீங்கன்னா தாண்ட முடியாது. கண்டிப்பாக எந்த நேரத்தில் என்ன நடக்குமே தெரியல. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் ஃபாஸ்ட்டாக வளர நாமளும் அழிவை நோக்கி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம். அது அப்படியே மாற மாட்டேங்குது. ஆனால் கண்டுபிடிக்கிறாங்க, மக்கள் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. நிறையா என்னதான் அந்த வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலையும் அது வந்து பெருசாக வந்து கேட்கறது கிடையாது. பூ பாருங்க செமையாக இருக்கு, என்ன வேகம் பாரு, ஊரு போகிறோம் பாருங்க. எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லீப்பாக என்னத்துக்கு ஆகுறது, பொறுமையாக போகலாம். பாருங்க மக்களே, இண்டிகேட்டரை போட்டு அது வரலாம், ரூட்டை ஸ்லோவாக வரலாம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஏன் அங்கே இருந்து இங்கே வரணும்? கீழே வரலாம்ல, கீழே தான் வழி இருக்குது, அந்த பக்கம் வரலாம்ல. ஏன் இப்படி இந்த மக்கள் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எய்தாப்பில் வண்டி வந்து விட்டுட்டான் அப்படின்னு கேஸை போட வேண்டியது. அவரு கேஸை போடல, நம்ம தெரியும் உயிர் பிரச்சனை, உயிருக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுறது, அதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஈபிஐல சுற்றி வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபாரம் சுற்றி அந்த பச்சை குறுக்கெல்லாம் சிதைக்கிறாங்க. வறண்டு போச்சு மக்களே. அதாவது
நான் அங்கே இருந்து பேசிகிட்டே வந்தேன்னா வறண்டு போச்சு, நாக்கே வறண்டு போச்சு. எங்கேயாவது தண்ணி தான் குடிக்கணும், எங்கேயாவது கொஞ்சமாவது வண்டி நிப்பாட்டலாமான்னு பார்க்குறேன். நிப்பாட்ட முடியுமா பார்த்தா நிப்பாட்ட முடியாது நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஜாலியாக ஃபோன் பேசிட்டு ரோடு எவ்வளோ ஸ்லோவாக கிராஸ் பண்ணி பாருங்க. பாவம், ஏன்னா வண்டி எல்லாம் பாவம் அவங்க வீட்டு ஃபேமிலியில் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல, காருக்கு லாரிக்கெலாம். ஏன்னா வரவங்க வந்து ஸ்லோவாக வருவாங்க. ஏம்மா கொஞ்சம் ஹைவேஸில் வரவங்க கொஞ்சம் எட்டி வச்சு தாராளமாக வேகமாக போனாலாம் கிடையாது. அப்படியே சும்மா ஒரு ஃபோனு தான், ரோடு கிராஸ் பண்ணும்போது ஃபோனு தான். ஏன் அந்த ஃபோனை வீட்டில் போய் இல்லை ரோடு கிராஸ் பண்ணிட்டு போய் பேசினா என்ன? மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம். அப்படி வருங்க, பச்சை பசின்னு நெல்லு பா. செமையா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒசூர் பெங்களூர் பாருங்க. மாம்பழம் பாருங்க, மாம்பழம் சீசன் இந்த இடத்துல பூரா மாம்பழம் பாரு. ஃபுல்லாக பெரிய மண்டி. மாம்பழம் என்ன ரேட்டுன்னு தெரில, ஆனால் இந்த ஏரியில் வந்து மாம்பழம் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து மாம்பழம் வாசம் சும்மா கமுக்குதுங்க மக்கள். எங்கே பாருங்க, அப்படியே எவ்வளோ அடுக்க வச்சுருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு வழியே போகிறவங்க நிறையா வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். அது கலராக வருங்க. அப்படி பார்க்கும்போது வேகலாம் இருக்குது. ஒன்று வாங்கி சாப்பிட்லாமான்னு அந்த ஆசை இருக்குது, ஆனால் பட்டு சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு மாம்பழம் பாருங்கள். அப்படி வாசனை அப்படி கமுக்குது, அப்படி மூக்க தொலைக்குதுங்க பாருங்க. அடிக்க வச்சிருக்கிற மாம்பழத்தை ரோடு முடியாலே இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தொலை போனீங்கன்னா இன்னும் கடை எக்கச்சக்கமாக இருக்கும். மாம்பழ கடை தான் பெருசாக இருக்கும். பாருங்க, இந்த மாமரம் நினைக்கிறேன் பாருங்க மக்களே. இந்த மாமரத்தில் கிடைக்கிறது அவங்கள அப்படியே இங்கேயே வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து வாசம் செம்மையாக இருந்தது. இன்னும் சொன்னால் ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வாங்கி சாப்பிட முடியல, பைசா இல்லையே, என்ன பண்ணுறது? வாவ், கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி பக்கம் நம்ம போயிட்டு நினைக்கிறேன். அந்த ஒரு மலைச்செடி பற்றியா, அந்த மலை அடிவார பார்த்தா தான் கிருஷ்ணகிரி நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் வியூ பாயிண்ட் தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் தான் தெரியுது. வேறெல்லாம் இருக்கு பாருங்க. அதை பார்க்கும்போது சரி அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம் பாருங்க. அற்புதமாக இருக்கு மக்களே. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைட்லையும் சரி அவருடைய வியூ பாயிண்ட்டும் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குது. அல்டிமேட்டான ஒரு வியூ பாயிண்ட்டு. கொட்டாயாக வருது. தூக்கம் வருமா இல்லையான்னு தெரில. இன்னும் நாளைக்கு மேட்ச் வேறு, பஞ்சாபுக்கு மும்பைக்கும். கண்டிப்பாக வந்து பொழ வெளியில் இருப்பாங்க பஞ்சாபு. கண்டிப்பாக மும்பை ஜெயிக்குமா இல்லையான்னு தெரியல. ஒரு வேளை ஜெயிச்சுன்னா 6வது கப்பு, ஈசாலை கப்பு நம்ம தான் நினைக்கிறேன். பார்ப்போம் மும்பை என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 100% ஒரு 18% வந்து பஞ்சாபுக்கு வாய்ப்பு உண்டு. மீதி 20% தான் மும்பைக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், இந்த 20% உடைச்சிட்டு 80% மாறுவாங்களா இல்லை அப்படியே மூட்டை முடிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு போவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒருத்தர் தான் பார்க்கணும். ஏன்னா ஃபைனல் மேட்ச் வர அப்படியே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு மேட்ச் பார்க்குறதுக்கு. அது நேற்று நடந்த மேட்செல்லாம் சொல்லவே தேவையில்ல, இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது.
அந்த அளவுக்கு இப்போதான் வெயிலே அடிக்குது. இப்போதான் பாருங்க வெயிலே அடிக்குது. பார்த்தீங்கன்னா நம்மனா பெரியம்பட்டி இதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். கொட்டாயா வருது. கிட்டத்தட்ட ஒரு நம்ம அரை மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் பதினொன்று கொஞ்சம் பொறுமையாக போயிட்டே இருப்போம். என்ன நடக்காது என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு பையன் பாருங்க நடந்து வந்துட்டு இருக்கான். வண்டியில் போகல நினைக்கிறேன். பெரிய ஒரு டிரான்ஸ்பரா கம்மி பாருங்க. ரோடு எவ்வளவு கிராஸ் ஆகுது, எப்படி கிராஸ் ஆகுது பாருங்க. மக்கள் எங்க பாருங்க, எங்க ஒரு ஏரி நினைக்கிறேன், ஆறா என்னன்னு தெரியல. பாரு ஒரு டிஷ் தண்ணியா என்னன்னே தெரியல. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. தண்ணி ஒரு கலரா இருக்கு. அநேகமாக டிஷ் தண்ணி தான் நினைக்கிறேன். நம்ம நெருங்கிட்டோம், அதாவது கிருஷ்ணகிரி பக்கம் நெருங்கிட்டோம். ஹோட்டல் சண்முக பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க மக்களே. அதாவது சண்முக பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க. ஒரு ஃபேமஸ் என்னன்னு தெரியலங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு இது போவாங்க, போய் சாப்பிட்டு போவாங்க எப்படி இருக்குன்ட்டு, ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விழாக அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்லா நோக்கி நம்ம விழாக ட்ராவல் பண்ண போகிறோம். இது என்ன ஊருங்க? பொன்னேரி. அதான் கேள்விப்படுறேன். இங்கே பாருங்க இண்டிகேட்டர் பாருங்க, எங்கே போட்டு போகிறோம் கொடூரங்க, பயங்கர கொடூரம். போடுறது கூட தெரியல இண்டிகேட்டரு. ஆனால் இங்கே வந்து வளைக்கிறோம், பக்கம் வந்து வளைக்கிறோம். இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. பசுமையாக இருக்கு, பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்கு. பட் அது என்ன சரினே தெரியல, ஆனால் வேலைலாம் இருக்கு பார்க்கறதுக்கு. அங்கதான் மாம்பழம் பார்த்தோம் கடை. ஆனால் பட் இங்கேயும் பாருங்க மாம்பழம் கடை பாருங்க, இங்கேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். போகிற வழியில் எத்தனை கிடக்குது நம்ம பார்ப்போம். வர காரு நிப்பாட்டிட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நினைக்கிறேன். பாருங்க காரு நிப்பாட்டு வாங்கிட்டு போகிறாங்க. யாரும் கீழே விழுந்துருப்போம் நினைக்கிறேன். ஒரு மிஸ்ஸிங், ஜஸ்ட் மிஸ்ஸிங் பாருங்க. இங்கேயே படுத்து இவர். இந்த ரோடு முடியல பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான். அதாவது அங்கே ஸ்டார்டிங் அந்த வாசனை அப்படியே கமக்குது பார்த்துக்கோங்க. அந்த வாசனை இங்கேயே படுத்துக்கிறாங்க பாருங்க. கட்டில் பாருங்க அங்கேயே இருக்குது. இவெல்லாம் வந்து மாம்பழம் வைக்கிறோம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் பாருங்க மாங்காய் விற்கிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க ரோடு முடியலையே மாம்பழம் சீசன் எல்லாம் மல்குவா மாம்பழம் எல்லாம் வெரைட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாசனை வர அல்டிமேட்டாக இருக்குது. வேறு நீங்களும் வந்து அங்கே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறையா மாம்பழம்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், டேஸ்ட் பார்த்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாம்பழம்லாம் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் அதை ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு கடையில் சேல்ஸ் ஆகுது, ஆனால் பட் ஒவ்வொரு கடையில் சேல்ஸ் ஆகுறதில்ல நினைக்கிறேன். ஆகும், ஆனால் வெயிட் பண்ணணும். நிறையா மக்கள் வாங்குவாங்க. சேல்ஸ் பண்ணாமலாம் கிடையாது, சேல்ஸ் ஆகாமலாம் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாம்பழம் கடைங்க பாருங்க. மக்கள் இங்கே பாருங்க, அங்கே தான் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கடை பக்கம் இருக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு NMS அப்படின்ட்டு ஒரு தாபாங்க ஒன்று இருக்குது.
என்ன ஸ்பெஷல்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒன்றா தூந்து போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. இங்கே ஒரு கிட்டத்தட்ட ரோடு முடியாலே மாம்பழ கடையேங்க. இவ்வளோ மாம்பழ கடை தான் எப்படிங்க வியாபாரம் ஓடும்? அந்த அக்கா பாவம் படுத்து வைக்கச்சு, போங்கடாடி நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க, நானும் விற்க மாட்டேன் தெரியல அப்படின்ட்டு அப்படிங்க ஒரு காருக்காரங்க நிப்பாட்டியாச்சு நினைக்கிறேன் மாம்பழம் வாங்குறதுக்கு. பாருங்க அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணுறது பாருங்க அந்த மாம்பழ கடையில் எல்லாம் வாங்குறாங்க. மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ கடை தான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கிருஷ்ணகிரிக்கு போகிற வழியில், அதாவது என்னமோ ஒரு ஊருங்க, பெரியம்பட்டியிலேருந்து ஸ்டார்டிங். பெரியம்பட்டியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு போகிறாங்க. இந்த மாம்பழம் வேறெல்லாம் இருக்குது நினைக்கிறேன். கடை ஃபுல்லாக ரோடு புரியாலே இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா காவேரி பட்டணம் ஒசூர் காரியமங்கலமா இது கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் காரியமங்கலம் லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக ஒசூர் அது பக்கம் நெருங்கின்னு நினைக்கிறேன். அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நெருங்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே காரியமங்கலத்துக்கு போனால் அதெல்லாம் சுற்று, அது ஊருக்குள்ளே போயிட்டு போவோம். அதனால் வேண்டியதில்லை. நம்ம ஹைவேஸ்லேயே போயிட்டு இருந்தால் சீக்கிரம் நம்ம போயிடலாம். பாருங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பு பாருங்க. இந்த ரோட்டுக்குள்ளே சென்டரில் புளியாந்தோப்பு. கண்டிப்பாக இந்த புளியாமரெலாம் பாதுகாக்கப்படுமா அப்படின்னு பார்த்தா எனக்கே டவுட் தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வருது அதே வருதுன்ட்டு மரத்தெல்லாம் வெட்டி விசாட்டிடுவாங்க. பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க. வேளான ஒரு உமாட்டம் சொல்லலாம். நல்லா தென்னந்தோப்பு பாருங்க, கசகசன தென்னந்தோப்பு. அது மாதிரி வீடு பாருங்க தென்னந்தோப்புக்குள்ள செம்மையாக இருக்கும். அப்படி வாழ்கிறதுக்கே நல்லாயிருக்கும். அது அப்படி ஒரு ஜாலியான ஒரு மொமெண்டம், ஒரு ஃபேமிலியோட இது. இந்த மாதிரி தனியாக இருக்கணுங்க. நல்ல மாதிரி தோப்பில் சென்டரில் வீடு கட்டு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நல்லா ஜாலியாக இருக்கணும், செம்மையாக இருக்கலாம். வா அங்கே இருந்ததை விட இங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கு, செம்மையாக இருக்குது பாருங்க. கை வர வலிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி அல்வா கடையம்மா. அதாவது அலங்காநல்லூர் கருப்பட்டி அல்வா காஃபி எல்லாம் கிடைக்குது போலாங்க. நிறையா மக்கள் அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர், இன்னும் 23 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரிக்கு நம்ம நெருங்கிய போகிறோம். கிட்டத்தட்ட பரமா ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பரமா வைத்தியக்கார பையிலே உரசிட்டே போயிடணும்னுக்குது. இருக்கிற கொஞ்சம் தோலும் அப்படியே காரோட சேர்த்து தீர்க்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த பாலம் ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் தாண்டா டேஞ்சர் நினைக்கிறேன். அங்கே பாருங்க அந்த மலை பாருங்க, வெறும் கல் தான் தெரியுது அந்த மலையில். பாருங்க செமையான வியூ பாயிண்ட் மக்கள். எங்கே பாருங்க அப்படியே மாங்காய் தோப்பு, பசுமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு கிராமமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. அதுவும் அந்த மேலே பாருங்க ஒரு சின்ன அந்த கல் மேலே ஒரு கோயில், ஒரு கோபுரம் மட்டும் லைட்டாக தெரியுது நினைக்கிறேன். கோபுரம் மட்டும் லைட்டாக தெரியுதுங்க பாருங்க. அழகான வியூ பாயிண்ட்டுங்க. அப்படியே மலை பாருங்கள், மலை குன்றுகளை பாருங்கள். பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது. அல்டிமேட்டான ஒரு வியூ பாயிண்ட் மக்களே, செம்மையாக இருக்குது பாருங்க. வாவ் அவ்வளோதாங்க, நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் வந்து நினைக்கிறேன். இந்த மலை அடிவாரத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்கலாம்.
அட்டகாசமாக இருந்தது. இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறையா இயற்கை ஒரு மரங்களும் சரி பார்க்கறதுக்கே செமையாக இருந்தது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்து. அது இல்லாமல் நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் விற்றுட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு ரோடு அதில். அவங்க வாழ்தாராமல் அதான் நினைக்கிற போல. ஏதாவது ஒரு 15 பாருங்கள் இந்த லாரிக்காரன் எங்கே விட்டு ஏற்றுறான் பாருங்கள். இந்த மாதிரி ஏற்றுறது தப்பாக ரைட்டாக நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் வண்டி வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்காம இந்த ரோட்டில் இப்படி வண்டி ஏற்றலாமா பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ வண்டி டிராஃபிக் பாருங்கள். வண்டி கொஞ்ச நேரம் மோதி தான் இது என்னத்துக்காக வர்றது. மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நினைக்கிறேன். இந்த ஒரு டிரைவரால் இவர் பண்ணாது இத்தனை ரோடை வச்சுட்டு இவர் இது பண்ணுறது சரியா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணால் அங்கே நிறையா வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். அதை பார்ப்பாங்களா இவங்க இதை பார்ப்பாங்களான்னு தெரியல. ஆனால் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அவங்க சுய நுழைக்காகவே இருக்காங்க நினைக்கிறேன். கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு நடந்தால் இது நடந்தால் போதும் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க இருக்காங்க நினைக்கிறேன். அவரு மக்களே மிகப்பெரிய அந்த பாறை, அதாவது அந்த மரங்கள் கூட இல்லை நினைக்கிறேன். அந்த பாறையில் பாருங்க வெறும் அந்த பாசையை மாதிரி இருக்கிற மாதிரி எப்படி தெரியுது எனக்கு எங்கேருந்து பார்க்கும்போது. அந்த பாசை தான் எனக்கு இருக்குது, டவுட்டாக இருக்குது எனக்கு. பாசையா இல்லை அது குறுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரில. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, அப்படியே அந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. அது கீழே மட்டும் பாருங்க மரம் பாருங்க, கசகசன்னு அந்த மரம் பாருங்க. பாருங்க இண்டிகேட்டரே போடல பாருங்க, அவன் மட்டும் உள்ள வரான். என்னடா நடக்குது, என்னடா வண்டி ஓட்டுறீங்க, யாரா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறான்? லைசன்ஸ் போடும்போது எப்போ இண்டிகேட்டர் போடணும் வரணும் அப்படின்னு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்படின்ட்டு போடுறது பார்க்கவே இல்லையா என்னன்னு தெரியல அவங்களுக்குலாம். இங்கே பாருங்க அந்த பாட்டி அந்த பேரனை பாருங்க, இவளை சிரிப்பு ஜாலியாக. இங்கே பாருங்க அந்த மக்களே, அந்த மலையை தான் எனக்கு அங்கேருந்து பார்த்துட்டே வந்தேன். சின்னது அப்படியே புல்லு தான் இருக்குது. அங்கே பாருங்க இங்கே ஒரு டீம் பாருங்க, கிரிக்கெட் டீம் பாருங்க, சின்ன பையன் குட்டி பசங்க பாருங்க, வேற லெவலுங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேமிலியே போது பாருங்க, ஒரு ஃபேமிலி பாருங்க எத்தனை வண்டியில் அப்பா கசகசன்னு 7-8 பேர் போகிறாங்க பாருங்க. ஓ மை காட், அதான் ரிஸ்க்கு. அந்த மலையை பார்க்கலாம்னு எங்கே மக்களே, அந்த மலையை பார்க்க முடியல. ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க லேடிஸும், ஏதோ காட்டுக்குள்ளே போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது முள் ஏன்னா கையில் போட்டால் குத்திரும். இங்கே பாருங்க அந்த மலையை பாருங்க, அதான் பாரு பார்க்கறதுக்கு செமையாக இருக்குல்ல. இந்த பாரமெல்லாம் ஏறணும்னா வியூ பாயிண்ட்லாம் செமையாக இருக்கும் நினைக்கிறேன். அட்டகாசமான வியூ பாயிண்ட்டுங்க. பாரு மக்கள் அது பொம்மை பாருங்க, அந்த பொம்மை போயிடுச்சு நினைக்கிறேன். அந்த உள்ள செம்மையாக இருந்தது. பாருங்க மரங்க அடர்த்தே எப்படி இருப்பாருங்க, எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இதெல்லாம் ஒரு கம்பெனி நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன சவுண்டு சும்மா காது கிழிக்குது. அடிக்கிற நேரத்தில் அடிக்க மாட்டாங்க.